Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட்டா சக்கரவள்ளி கிழங்கு நீர் தோசை அதுவும் 10 நிமிஷத்துல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? மாலைபட்சம் டிஃபனுக்கு இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு நீர் தோசை பண்ண போறேன். இன்ஸ்டன்ட்டாகவும் அரிசி ஊற வைக்காம 1/4 kg சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். இதை தோல் சீவிட்டு நல்ல ஸ்லைஸாக நறுக்கிக்கலாம். அப்போ தான் இது மிக்சியில் அரைப்படும். இந்த மாதிரி மேல் தோலை சீவிட்டு ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் இந்த மாதிரி கீத்தி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதில் 1.5 டம்ளர் அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக இன்னொரு தடவை திருப்பின்னு வந்துடலாம். ஒன்று போல் பிளெண்ட் ஆகிக்கும். இப்போ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒன்று போல் பிளெண்ட் ஆகிருக்கு பாருங்க. இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த டம்ளரில் தான் நான் அரிசி மாவு அளந்து எடுத்தேன். அதில் தான் 1.5 டம்ளர் மாவு எடுத்துட்டேன். இப்போ இதே டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் விட்டு மிக்சி அலம்பி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நீர் தோசைக்கு நீர்க்கு இருக்கணும். 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ தோசை நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயாச்சு பாருங்க. மாவு தெளிஞ்சிருக்கும். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை வாக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் காய வச்சுருக்கேன். கல் காஞ்சாச்சு. க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு தோசை வாக்கிறதையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இதை ரவா தோசை இந்த மாதிரி தான் விடணும். நீங்கள் விருப்பப்பட்டால் எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் இல்லாமலும் வாக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது ஒரு சைடு வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இதை திருப்பி போடாமல் வெறும் மூடி போட்டு வேக விட்டு ஒரு சைடாகவும் வேக விட்டு எடுக்கலாம். அடுத்த சைடும் வெந்ததும் எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க தோசை. பட்டு பட்டா பூ போல் வரும். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நீர் தோசை ரெடி. அடுத்ததும் விடுறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த தோசையாக விட்டுக்கலாம். நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி வாத்துக்கலாம். நான் இப்போது மூடி போட்டுக்குவேன். மூடி வாக்குறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சட்னிலாம் எதுவும் அரைக்கலை. காலமே பண்ணின சாப்பாட்டு பண்ண விதை தொகையல், புடலங்காய் விதை தொகையல், இது கூடவே ரசவண்டல். இதில் பருப்பு தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் இது தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால் இதையே வச்சுட்டேன். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.